ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக மற்ற சீரியல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து காதலில் விழ வைக்கிறோம் ஹீரோவை அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வந்து சூர்யாவை காதலில் விழ வைக்கிறதுக்கான எல்லா வேலையிலையும் மகா, ஐஸ்வர்யா, அப்புறம் தாத்தா, பாட்டி, விஜய் எல்லாரும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிறிஷ் எல்லாம் கூட்டு வந்தாச்சு. இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் வாசல்லே குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டு இங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்காரு வேற. இப்போ சூர்யா இவருக்கு மனசுலலாம் ஃபுல்லாக இந்த பொறுத்தவனை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க, எதுக்கு அவனை கூட்டம் வந்தானுங்கன்னு தெரியலன்னு ஒரு மாதிரி கட்டுப்படிச்சுட்டு எரிச்சப்பட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி கடும் கோபங்களாக வந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தா பைக்கில் கிறிஷ் கூட சேர்ந்து வராங்க. இல்லை வேறு மாமா குட்டின்னு சாங்கெல்லாம் வேறு போட்டு வரதை பார்த்தோன்னே இன்னமும் கடுப்பாயிட்டார் அவர். அதில் வேறு சுடிதார்லாம் பண்ணி அழகாக ஃப்ரீ ஹேர் விட்டு அவங்க வரதை பார்த்தோன்னே இவர் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்கு இப்போ இவன் கூட வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க. அவர் வந்து இறக்கி விட்டதுக்கப்புறமா என்ன சூர்யா என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னா இல்லை ஒரு கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கிறார். நம்பிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுதே கிளம்பும் போது உனக்கு பிடிச்ச சாக்லேட் அப்படின்னு சாக்லேட்டை கொடுக்குறாரு. நீ ஆபத்தில் வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க சாக்லேட்டை வேறு கையில் வாங்கினதுக்கப்புறமா அவங்க கிறிஷ் போனதுக்கப்புறமா அந்த சாக்லேட்டை பிடிங்கி வச்சுக்கிறாரு சூர்யா. அதில் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணுங்கிறார். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உனக்கு ஃபாரின் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு வேகமாக எடுத்துக்கிறாரு. இவங்க உடனே வந்து அவங்களுக்கு புரியுது தெளிவாக, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு கிளம்பி மேலே வந்துடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வீடியோ காலில் ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் லஞ்ச் டைம் ஆகிடுச்சுங்கிறது போது தான் ரியலைஸ் பண்ணுறாரு மதியானம் வரேன் அப்படின்னு கிறிஷ் சொல்லியிருந்தானே. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட போயிடுவானுங்க, ஹோட்டல் போனாலும் போயிடுவானுங்க, இது ஒத்து வராது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இல்லை லஞ்ச் தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்து அந்த கிளைண்ட் காலை முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டு வா சாப்பிட்லாமாஹா அப்படின்னா இல்லை கிறிஷ் வரேன் நானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கிறிஷ் வந்துடுறாரு. ஒரு பெரிய பார்சலை வாங்கிட்டு வராரு, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னா வந்து ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போக இவரும் உடனே வந்து சரின்னு வந்து பாவமாக உட்காந்துருக்காரு சூர்யா. இவருக்கு மட்டும் வீட்டு சாப்பாடை கொண்டுட்டாங்க மகா. சாப்பாடு இவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கடையிலேருந்து பிரியாணி, இந்த கடையிலேருந்து முட்டாய், அது இதுன்னு சொல்லிட்டு மட்டன் சுக்கா அப்படின்னு ஒவ்வொரு கடையிலேருந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்து பரிமாறுறதை பார்த்து பவித்ரா தான் ரொம்ப இது அப்செட் ஆகி அடா நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க, வெறுப்பேற்றுற வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்குறானுங்க, நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு கிளம்பி வெளில போயிடுறாங்க. சூர்யா நம்மகிட்ட கேட்கக்கூட மாட்டானே ஒரு வார்த்தை அப்படிங்கும் போது இவங்களும் கிறிஷும் வந்து கேட்ட உடனே அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு இவர் சொல்லலாமா இல்லை வந்து நம்ம வேணும்னு கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு உள்ளார புந்துட்டாங்க மகா. ஸோ எப்படியோ ஒரே சிரிப்புகளும் கேலிகளும் நடந்து கடைசியில் அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க. அதுக்கு கோலி சோடா வேறு டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னா அதுக்கு தான் கோலி சோடா வாங்கிட்டு வந்திருக்கேன், பீடா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வேறு சொல்லிடுறாரு கிறிஷ். கடுப்போட சாப்பிட்டு முடிச்சோடனே வேகமாக வெளில போய் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா போர்டில் எழுதி போட்டுறாரு, இந்த ஆஃபீஸ்லேயே யாரும் வெளி சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் என்ன சார் ஸ்கூலா, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சார் அப்படின்னு பவித்ரா சொன்னதுக்கு நான் தான் இந்த பாஸ், நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க, இனிமேல் எல்லோரும் வீட்டு சாப்பாடு எடுத்துவாங்கங்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னா அவெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டாச்சு. இவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு மனசை கரைக்கிறதுன்னு நினச்சேன். ஒரு மனசு ரொம்ப ஐஸ் பாறை மாதிரி தான், டபக்குன்னு கரைஞ்சிருவார், சீக்கிரமாகவே உன்ட்ட காதலை சொல்ல போகிறாருன்னு கிறிஷும் சொல்லிகிட்டு இருக்காரு. இவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சந்தோஷப்பட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தா வீட்டில் ஒரே வந்து இப்போ தாத்தா பயத்தோடு இருக்கார். இப்போ இந்த முயற்சி எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம், கிறிஷை கூட்டம் தான் எல்லாம் சரி, ஆனால் இதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடாதான்னு கேட்கும் பொழுது இதை ஒட்டி கேட்கறதுக்காக சித்ராதேவி கதவு கிட்ட வராங்க. அதை ரியலைஸ் பண்ணி ஐஸ்வர்யா டக்குன்னு கதவை திறந்து என்னத்தை உள்ளே வரணுமா வாங்க உள்ள அப்படின்னா இல்லை காத்தாட வந்தேன் அப்படின்னா வெளில போங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் மனசில் அவ்வளோ அன்பும் காதலும் இருக்குது, அதை வெளிப்படுத்த வச்சிடறோம். அதுக்கப்புறம் கௌதம் எப்படியாச்சும் பொசசிவ் ஆக்கி என் மேலே ஒரு காதலை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதை பற்றி பேசிக்கிட்டே விஜயும் ஐஸ்வர்யாவும் வெளில வரும்பொழுது அதை ஒட்டு கேட்கறதுக்காக சித்ராதேவி நிற்கிறத பார்த்துட்டு வேறு என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என் மாமியார் வர ஓவராக பண்ணுறாங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு கத்தியை உன்ட்ட கொடுக்குறேன், அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆதாரமே இல்லாமல் கொலை பண்ணணும்னு பேச பயந்து போயிடுறாங்க சித்ரா. இதில் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு சூர்யா. ஆனால் வந்து மகா வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து கிறிஷ் வருவாருங்க. கிறிஷும் அதே மாதிரி வந்தோடனே ஒரு ஷாக்காக வராரு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இந்த கிறிஷ் வந்ததுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.